வெஜிடபிள் தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக கேரட் சீவுறதில் பீட்ரூட் கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன். முட்டைக்கோசு, கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், அதுக்கு நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட். சும்மா இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான் வதக்கிறது. அதுக்கப்புறம் பீன்ஸ், பீட்ரூட். உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சே நீங்கள் செய்யலாம். என்ன பொடிசாக அரிஞ்சுக்கணும். முட்டைக்கோஸ், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா தழை. இது எல்லாமே பச்சை வாசனை போகிறதுக்காக தான் வதக்கிறது. வதக்கிட்டு போட்டோம்னா தோசை நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாவுலேயும் உப்பு இருக்கும். தோசை மாவில் உப்பு போட்டு தான் நம்ம கரைச்சி வச்சுருப்போம். அதனால் இந்த காய்கறிக்காக டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ எடுத்துடலாங்க. 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இதை காய எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டு தோசைக்கல்லை போட்டு தோசையாக ஊற்றிடலாம். இது தோசை மாவில் போட்டாச்சு. நம்ம வதக்கின காய்கறி எல்லாமே அதை நல்லா அப்படியே கிளறி விட்டு தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். பார்த்தீங்களா மாவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியமாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு தோசைக்கல்லில் நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் மெலிசாக ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கரைச்சி தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட வேண்டியது தான். நெய் ஊற்றிக்கலாம், அல்லது உங்களுக்கு எண்ணெய் பிடிக்குன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை டிஃபனுக்கு கூட கொடுத்து விடலாம். எல்லா காய்கறியும் சேர்ந்துருக்கறனால சத்து அதிகமாக இருக்கும். பிள்ளைங்க காய்கறினாவே எப்போதுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி தோசை பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.